ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க. மே மாதம் 26ஆம் தேதி அன்று அமாவாசையானது பிறக்க போகுது. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பல நற்பலன்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் முக்கியமாக பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாது, மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்ம ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால ராஜ போகத்தோடு இருக்க அதிகமாக இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டோ அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்கள் அகராதிலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தனை, சொல், செயல் என்ற அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலன்களையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னாடி இருந்து குறை கூறுவது, உடன் இருந்தே துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும். உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் இருப்பதால் பணத்துக்கு எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்து அந்த கணமே பளிச்சென்று நீங்கள் பேசிடுவீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4வது இடத்துக்கு, பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9வது இடத்திற்கும் செவ்வாயே வராரு. இதனால் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுடைய பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே உங்களுக்கு கிடைக்கும். 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8வது இடத்திற்கு குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களோடு கூடிய பிள்ளைகள் பிறப்பாங்க. மேலும் 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமையாக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே உங்களுக்கு இருக்காது. பெரும்பாலும் சிலரை வேலை வைத்து வாங்கக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு அமையும். பெயர், பணம், புகழ் ஒவ்வொன்றாக கிடைக்கும். துறையில் அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்து கொண்டிருந்து அதுக்கப்புறம் அந்த படியில் சேருவீங்க. மேலும் சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலம் என்று அது திருவண்ணாமலையே சொல்லப்படுது. கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குது. மேலும் சூரியன் எப்படி எல்லாவற்றிற்கும் மையமாக உள்ளதோ அதே போல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதால் ஸ்காந்த புராணம் விரிவாக்கிறது. மேலும் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்பொழுதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்க. உங்கள் எதிர்காலம் சிறப்பாக வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நற்செயல்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்மராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்ததை நடத்தி முடித்திட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகம் நிறைஞ்ச காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்குள்ளே ஞான மோட்சக காரகன் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும்.
குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை வரப்போகுது. மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் உங்களை உச்சத்திற்கு கொண்டு வர செல்லும். ராசிநாதன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் கோதாந்திர பலத்தோடு சஞ்சரிப்பதால் எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாகும். அரசு வழி முயற்சி சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கப் போகுது. வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை நியமன உத்தரவு கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் ஜூன் 8 வரைக்கும் செவ்வாய் 12வது இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அங்கு அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் விரய செலவுகளும் வீண் அலைச்சலும் கட்டுக்குள்ளே இருக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 22ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே மாதம் 25, 28 மற்றும் ஜூன் 1, 7, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை வழிபட்டு வர நிறைய விதமான சிறப்பான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 10வது இடத்துல சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் நட்சத்திர நாதன் சுக்கிரனின் சஞ்சாரமும் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு மிக யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு பகவானின் சஞ்சாரமோ பார்வைகளோ இந்த நேரத்தில் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். வருமானத்தை தடையில்லாமல் வழங்கும். செல்வாக்கு உயர்த்திடும். தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் கூடும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க போகுது. மேலும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். இன்னும் சிலருக்கு காதல் கைகூடி திருமண வரையில் செல்லுங்க. பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். இழுப்பறையாக இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 7ஆம் இடமான சனி ராகுவால் உங்களுக்கு உண்டாகும் பாதக பலன்கள் குரு பார்வையால் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 23ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 24, 28 மற்றும் ஜூன் 1, 6, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் திருவள்ளீஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். மேலும் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சரித்தாலும் ராசிநாதன் சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் வேலைகள் எல்லாமே நினைத்தபடி நடக்கும். இதுவரையில் இருந்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள் போன்றவை கிடைக்கும். தொண்டர்கள் பலம் கூடும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்வார். மேலும் வியாபாரத்திலும் தொழிலும் லாபத்தை உண்டாக்குவார். நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். அவருடைய பார்வைகளும் உங்கள் வாழ்க்கையில் வளமாக்கும். மேலும் குரு பார்க்கும் இடமெல்லாம் சுபத்துவம் அடையும் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் முடிவுக்கு வந்து ஒற்றுமையான நிலை காணப்பட போகுது. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பெரியவர்களுக்கு உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு அனைத்துமே விலகப் போகுது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக சொன்ன தேதிகளில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 24ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 28 மற்றும் ஜூன் மாதம் 1, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 26ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை கூடிய விரைவில் பெறுவீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.